India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. கௌதம், நீ என்னையா அம்மான்னு கூப்பிட்ட? ஆமாமா. கௌதம், கௌதம், என் தங்கமே, என் செல்லம், என்ன அம்மான்னு கூப்பிட்டாங்க, கேட்டியா? என் தங்கம். சாரிம்மா, என் பக்கத்திலே அம்மாவை வச்சுக்கிட்டு என்னை யாரும் இல்லாதவன் நினைச்சுக்கிட்டேன். நான் யாரும் இல்லாதவன் கிடையாது. எனக்கு அம்மா இருக்காங்க. இதோ இதான் என் அம்மா. எப்பவுமே எனக்கு அம்மா நீங்க தான். அத்தை, போதுமா? நீங்க அழுத அழுகைக்கு பலன் கிடைச்சிருச்சு. சோறு கூட சாப்பிடாம நீங்க வேண்டின வேண்டுதலுக்கு இப்போ வரம் கிடைச்சிருச்சு. உங்க மகன் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்டாரு. என்ன நீ என்னென்னமோ சொல்ற? என் புள்ள எங்க போனா திரும்ப கிடைக்கிறதுக்கு? என் புள்ள என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். அப்படிதானே நான் அவனை வளர்த்திருக்கேன். என் கௌதம் அப்படிதான். எதுக்கு இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? என் அம்மா, என் செல்ல அம்மா. நீ ஃபீல் பண்ணக்கூடாது. கௌதம், நீ என்ன எப்பவுமே ஜானுனே கூப்பிடு. ஏன் நீ தானே என்ன அம்மான்னு கூப்பிட சொல்லுவ? இப்ப ஏன் இப்படி சொல்ற? அதான் சொன்னேன். ஆனா நீ என்ன மனசளவுல அம்மான்னு உணர்ந்தா அதுவே எனக்கு போதும் கௌதம். நீ என்ன அம்மான்னு கூப்பிடணும் நான் ஏங்கும் போதெல்லாம் நீ ஜானு ஜானுன்னு கூப்பிடுவியா? அந்த வார்த்தையில இருக்கிற சுகம் எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துச்சு தெரியுமா? இப்ப நீ அம்மான்னு சொல்றியா? எனக்கு ஏதோ அந்நியமா இருக்குப்பா. என்னமோ நீ என்ன விலைக்கு போற மாதிரியே இருக்கு. வேண்டாம் வேண்டாம், நீ எப்பவுமே என்ன ஜானுனே கூப்பிடு. என்ன? ஜானு. பாத்தியா எவ்வளவு நல்லா இருக்கு. வாங்கம்மா. அம்மா, நான் உங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு நீங்க தவிச்ச தவிப்பு அந்த ஃப்ராடுங்களை நீங்க ஆக்ரோஷமா அடிச்சப்பவே தெரிஞ்சது. வந்தவங்க என்ன கொஞ்சம் குழப்ப பார்த்தாங்க. ஆனா இப்ப எதுவும் நடக்கல. இனிமே இதான் என் வீடு. ஜானுவும் நீங்களும் தான் என் அம்மா. நீ இந்த குடும்பத்தோட இளவரசன்டா. நீதான் இந்த வீட்டை ஆளணும். உனக்குதான் இங்க முழு உரிமை இருக்கு. இந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன் நீ. நீ வெளியே போறத என்னால தாங்க முடியுமா? இங்க பாரு, இன்னையில இருந்து நீ ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதா நினைச்சுக்கோ. நடந்ததெல்லாம் மறந்துரு.
நடந்த குழப்பத்துல இருந்து நீ எங்க மீள முடியாம போயிடுவியோன்னு நான் அப்படியே பயந்துட்டு இருந்தேன். ஆனா நீ பழையபடி வந்துட்ட. எனக்கு அது போதும் கௌதம். அதுக்கு நீங்க இலக்கியாவை தான் பாராட்டணும். நான் தடுமாறினப்பெல்லாம் இலக்கியா தான் என்னை கரெக்டா கைட் பண்ணி காப்பாத்தினா. சோ இலக்கியாவை தான் நீங்க பாராட்டணுமா? எப்படியோ கௌதம், நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்ட. அதுவே எனக்கு போதும். ச்சே, கௌதம் இந்த வீட்டை விட்டு பிரிக்கிற பிளான் எல்லாம் இந்த இலக்கிய நாசம் பண்ணி மறுபடியும் இந்த வீட்டோட இணைச்சு வச்சிட்டாலே. விடக்கூடாது. கார்த்திக் தான் இந்த வீட்டோட ஒரிஜினல் வாரிசு. எங்கேயோ பிறந்த கௌதம் இந்த வீட்டோட சொத்தை அனுபவிக்க கூடாது. அனுபவிக்கவும் விட மாட்டேன். நீ வா. எங்க? யாரோ தெரியாதவங்கள உனக்கு ஊட்டி விட்டாங்க. காலையில நீ சரியாவே சாப்பிடல. நானே கையால உனக்கு ஊட்டி விடுறேன். வா. சரிம்மா, வாங்க சாப்பிடலாம். என்னடி சொல்ற? நம்ம அனுப்புன ஆளுங்கள இலக்கிய கண்டுபிடிச்சிட்டாளா? ஆமாமா, அவ திட்டம் போட்டு அத்தை மாமான்னு கொஞ்சம் நாடகம் ஆடி இங்கேயே ஒரு நாள் தங்க வச்சிட்டா. அதை நம்பி தங்கின அந்த முட்டாளுங்களும் இலக்கிய வழியில ஈஸியா மாட்டிக்கிட்டாங்கம்மா. இந்தாங்க பாருங்க. நடிச்சீங்களா? சொல்லுங்க, ஏன் நடிச்சீங்க? மிச்ச நகை எங்க? ஏங்க அத கொடுத்துருங்க. பாத்தியா? யார் நடிக்க சொன்னது? அது அது வந்து இதாமா நடந்துச்சு. நம்ம ஆளுங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்திருந்தோம், இப்படி சொதப்பிட்டாங்களே. ஆமாமா, நல்ல வேலை பைரவி ஆண்டி ஃபோன் பண்ணி போலீஸ வர வச்சு அந்த டூப்ளிகேட் பிடிச்சி அந்த வீடியோ மட்டும் காட்டியிருந்தா அவ்வளவுதான், நம்ம பாட திண்டாட்டமா இருக்கும். அது வரைக்கும் நான் எப்படியோ சாமர்த்தியமா நடிச்சு சமாளிச்சிட்டேன். ஆனா இப்ப மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கௌதம முன்னாடி விட ஓவரா கொஞ்சுறாங்க. அது பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது. சரி, இப்ப என்னடி பண்றது? கௌதம துரத்தவே முடியாதா? துரத்துறதுக்கு தடையா இருக்கிறதே இந்த குடும்பத்தோட ஒத்துமை. முதல்ல அதை உடைக்கணுமா? ஏதோ என் புருஷன் தான் அப்பப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு, அவரையும் அந்த இலக்கிய ஆஃப் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லம்மா, இன்னைக்கு கௌதம் அந்த இலக்கியாவை பாராட்டி பேசினப்போ பைரவி ஆண்டி அவளை பார்த்த பார்வை இருக்கே, அவங்களுக்கு முன்னாடி இருந்த வெறுப்பு குறைஞ்சு போச்சுமா. ஐயோ! ஆமாமா, இந்த பைரவி ஆண்டி இலக்கியாவை எதிரியா நினைச்சதுனாலதான் என்ன கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இலக்கியா அவங்க மனசுல இடம் பிடிச்சிட்டா அப்புறம் ஏன் இடம் காலி ஆயிடும். ஏய், அப்படி மட்டும் நடக்க விட்டுறாதடி. அந்த வீட்ல நீதான் ராணியா அதிகாரம் பண்ணணும். அந்த லக்ஷ்மியோட புள்ள எப்பவும் உனக்கு தான் அடிமையா இருக்கணும். கவலைப்படாதம்மா, நான் தூக்கவே மாட்டேன். வீடு பிரிஞ்சு கிடந்தாதான் கௌதம துரத்த முடியும். சீக்கிரமாவே அந்த நல்ல வேலையை பாக்குறேன். எதுவா இருந்தாலும் மாட்டிக்காம ஜாக்கிரதையா பண்ணு. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். சரிம்மா, நான் வச்சிடுறேன். சரி, வச்சிரு. அத்தை, என்னத்த காலங்காத்தாலே ஜூஸ் யாருக்கு? எல்லாம் உனக்கு தான். எனக்கா? ஆமா. எனக்கு எதுக்கு? என்ன இப்படி சொல்லிட்ட? இத பாரு, என்னதான் கௌதம் வந்து என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டாலும் மனசு ஓரத்துல அவனுக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும்ல. அதெல்லாம் அவன் மறக்கணும்னா அவன் ஒரு அப்பா ஆகணும். அத நீதாம்மா பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஜூஸ் உனக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். இது பாரு,
இத சாப்பிட்டா உன் கர்ப்பப்பை வந்து சுத்தமாயிடும். சீக்கிரமாவே நீ கர்ப்பமாயிடுவ. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. என் பக்கத்துல அம்மா இல்லாத குறைய நீங்க தான் தீர்த்து வைக்கிறீங்க. ம். கொடுங்க. என்ன இது? நாம 2 பேரும் இங்க இருக்கோம். சாமி ரூம்ல யார் இருக்கா? தெரியலையே அத்தை. வாங்க யாருன்னு பாப்போம். வா. அத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோ. நான் காலையிலே சாமி கும்பிட்டேன். ஓ, என்னம்மா இன்னைக்கு அதிசயமா பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் அத்தை. ஓஹோ. நம்ம குடும்பம்னா நீங்க, மாமா, நான், கார்த்திக், பைரவி ஆண்டி இவங்க மட்டும்தான். ம். நான் சொன்னது புரியுதா அத்தை? அத்தை, நீங்க கடுப்பாகிறது தெரியுது. ஆனா உண்மை அதுதானே. நான் தான் ஒரிஜினல் மருமகன்ற நினைப்பு உங்களுக்கு வரதே இல்ல. நீங்க ஏதோ ஒரு டூப்ளிகேட் மருமக கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிதான் கூத்தடிச்சிட்டு இருப்பீங்களா? அதான் எங்க அத்தைக்கு நல்ல புத்திய கூடன்னு பூஜை பண்ண வந்தேன். என் புத்தியெல்லாம் நல்லாதான் இருக்கு. உன் புத்தி தான் இப்பெல்லாம் அங்கே இங்கேன்னு அலமோதிட்டு இருக்கு. அதெல்லாம் நல்லபடியா இருக்கணும்னு சாமி கிட்ட ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணு. என்ன இலக்கியா, நீ வாமா போலாம். அத்தை ஒரு நிமிஷம். உங்களுக்கு நல்ல புத்தி இருந்தா இந்த வீட்டோட சாவிய நீங்க பெத்த புள்ள கார்த்திக்கோட பொண்டாட்டி ஏன் கிட்ட கொடுக்காம இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத இவகிட்ட ஏன் கொடுத்தீங்க? உங்களுக்கு உங்க வீட்டு வாரிசு சுமக்கிற நான் முக்கியமா, இல்ல சம்பளமே வாங்காம நம்ம வீட்டுல வேலை செய்யற இந்த பணிப்பெண் முக்கியமா? சொல்லுங்க. யாரடி பணிப்பெண்ணு? இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன? ஏய் நிறுத்து. இனி உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் இந்த வீட்டோட ஒரிஜினல் மருமக. எனக்கு தான் இந்த வீடு சொந்தம். இனி எல்லா அதிகாரத்தையும் நான் தான் செய்வேன். புரியுதா? அத்தை, நேத்து வந்து டூப்ளிகேட் அப்பா அம்மாவை துரத்திட்டதா நீங்க சந்தோஷப்படாதீங்க. நான் என்ன துரத்த வேண்டிய இன்னும் 2 டூப்ளிகேட் இந்த வீட்டுல தான் இருக்கு. அதுங்க தானா போயிட்டா மரியாதை, இல்ல மானங்கிட்டு தான் போகணும்னா அதுக்கும் நான் ரெடி. இலக்கியா, கௌதம் பாத்திர போறான். நீ வாமா. வாமா. இல்ல ஒரு நிமிஷம் இரு. கையில என்ன ஜூஸ்? வயித்துல ரெட்டை குழந்தையோட இருக்கிற எனக்கு ஜூஸ் கொடுக்காம வெறும் வயிறா இருக்கிற உனக்கு ஜூஸ் கேக்குதா? குடு. ஏய் அஞ்சலி, இது அவளுக்கு போட்டது, அவகிட்ட கொடு. அத்தை, ஜூஸ் புடுங்கினதுக்கு இப்படி துடிக்கிறீங்க? இனிமே ஒவ்வொன்னா எல்லாத்தையும் புடுங்க போறேன். சொத்து உறவுன்னு எல்லாத்தையும். நீ வா இலக்கியா, வா. பாய். பாவி, உனக்கு நான் ஆசையா செஞ்சு கொடுத்தேன். எப்படி குரங்கு மாதிரி நடுவுல தாவி வந்து குடிச்சிட்டா பாத்தியா அவள. அத்தை அத்தை, நீங்க பொறுமையா இருங்க. நீங்க இப்போ ஏதாவது செஞ்சீங்கன்னா ஒரு கர்ப்பிணிய ஜூஸ் கூட குடிக்க விடாம பண்றாங்கன்னு அவ கார்த்திக் கிட்ட போய் புகார் பண்ணுவா. அதுக்காக அவ என்ன பண்ணாலும் நான் அதை பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா என்ன? வயித்துல குழந்தை இருக்குன்னு இப்ப இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்கா. அத்தை, இல்லாத குழந்தைக்கே இவ இந்த ஆட்டம் போட்டானா, வயித்துல உண்மையிலேயே குழந்தைய சுமந்தா என்ன ஆட்டம் போடுவா? என்ன சொல்ற நீ? அத்தை,
அவ கர்ப்பமா இல்லைன்னு சொல்றேன். அவ நடிக்கிறா. இலக்கியா, என்னம்மா சொல்ற? அப்பதானே என்னை விட அதிக முக்கியத்துவம் அவளுக்கு கிடைக்கும். ஆ, அப்படியா சொல்ற? ம் ம், சேச்சே, இருக்காது இருக்காது. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவ இப்படி சாதாரணமா ஏமாத்த முடியாது இலக்கியா. ம் இந்த நம்பிக்கை தான் அவளோட பலமே. அத வச்சுக்கிட்டு தான் அஞ்சலி இந்த மொத்த குடும்பத்தையும் சீட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியா? ஆனா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா டாக்டரும் இதத்தானே சொன்னாங்க. அந்த மாலினி டாக்டர் டெஸ்ட் எல்லாம் நீங்க விடுங்க. இப்போ இந்த இலக்கியா டாக்டரோட டெஸ்ட மட்டும் பாருங்க. ம்? இலக்கியா, என்ன பண்ண போற? ஏதாவது சிக்கலாயிட போதுமா? ஐயோ, ஒண்ணுமே ஆகாத அத்தை, நீங்க பயப்படாதீங்க. ம்? அஞ்சலி கர்ப்பம் இல்லைன்னு நிரூபிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவளோட ஆட்டம் தன்னால அடங்கிடும். ஆ, அப்புறம் கௌதம் விஷயத்துல அவ கனவுல கூட தலையிட மாட்டா. அதுக்காக இந்த டெஸ்ட நான் செஞ்சே தீருவேன். ம்? நீ என்ன செய்ய போற சொல்லு. அத்தை, இப்ப அஞ்சலி கர்ப்பமா இருக்கிறதா அடிக்கடி அவ வாயால சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆ, ஆனா அவ நடவடிக்கை எல்லாம் பார்த்தா கர்ப்பிணி மாதிரியே தெரியல. ஓடுறா, ஓடி வரா, வெயிட்ட தூக்குறா, குதிக்கிறா. தான் வயித்துல கருவை வச்சிருக்கிறவ இப்படி எல்லாம் செய்வாளா? நோ சான்ஸ். அதுக்கு இப்போ ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். என்ன டெஸ்ட்? ம், முதல்ல அந்த வெங்காயத்தை எடுத்து கொடுங்க. வெங்காயம் கொடுங்க. ம், இப்போ இந்த வெங்காயத்தை ம். நான் இங்க இருந்து அவ பக்கத்துல உருட்டி விட போறேன். ஆ, கர்ப்பமா இருக்கிறவங்க தப்பி தவறி கூட எதுக்காகவும் சட்டுன்னு குனிய மாட்டாங்க. நான் வெங்காயத்தை உருட்டுனதும் நீங்க அவகிட்ட யதார்த்தமா சொல்ற மாதிரி கொஞ்சம் சத்தமா அதை எடுக்க சொல்லுங்க. ம்? ஆ. அஞ்சலி சட்டுன்னு வேகத்துல குனிஞ்சு வெங்காயத்தை எடுத்தான்னா அவ கர்ப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஆமா, அவ குனிஞ்சு எடுக்கலன்னா அப்போ? அவ நிச்சயமா எடுப்பா. ஆ, நடிக்கிறவங்களால இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கவே முடியாது. இப்ப பாருங்க. ம்? ம். அத்தை, இப்ப அந்த வெங்காயத்தை அவளை எடுக்க சொல்லுங்க. ம். அஞ்சலி, வெங்காயம் கீழே விழுந்துருச்சுமா, கொஞ்சம் எடுத்துக்கூட. சரி. என்னத்த, ஒரு உண்மையான கர்ப்பிணி கிட்ட போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்க? ஐயோ, வயித்துல குழந்தைய சுமந்துக்கிட்டு நான் சட்டுன்னு குறிஞ்சு எடுக்கலாமா? உங்களுக்கே புரிய வேண்டாமா? தோ அந்த இலக்கியா வெட்டியா தானே இருக்கா, அவளை வந்து எடுக்க சொல்லுங்க. ஏய் இலக்கியா, வா வந்து எடு. என்னடி, என் கர்ப்பத்தை டெஸ்ட் பண்றியா? ஒரு வெங்காயமும் என்கிட்ட வேகாது. படி. இலக்கியா, பார்த்தல, அவ வந்து குனிஞ்சு வெங்காயத்தை எடுக்கலல்ல. அப்படின்னா அவ கர்ப்பமா தானே இருக்கா. நீ சும்மா எல்லாம் சந்தேகப்படாத. சந்தேகமே இல்ல அத்தை, அவ கர்ப்பமாவே இல்ல. என்ன சொல்ற? எனக்கு குழப்பமாவே இருக்கு. இது பாரு, அவ சுமந்துட்டு இருக்கிறது நம்ம வீட்டோட வாரிசுமா. அது உண்மையா இருந்தா நிச்சயமா நான் சந்தோஷப்படுவேன். ஆனா அவ எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா அத்தை. ஆ? என்னம்மா சொல்ற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இது பாரு, 10 மாசத்துல எப்படியும் ஒரு குழந்தை பிறக்க தானே போகுது. அப்ப பாத்துக்கலாம், சரியா? அத்தை, அது வரைக்கும் விட்டோம்னா அஞ்சலி இந்த போலி கர்ப்பத்தை வச்சு நிறைய சாதிச்சிடுவா. நான் விட மாட்டேன் அத்தை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.